வணக்கம். மம்தா டாக்கிஸ் என்ற இந்த புதிய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலுடைய நோக்கம் சமுதாயத்துல மக்களுக்கு எதிராக இருக்க பிரச்சனைகளை அரசாங்கத்திடத்துக்கு எடுத்துட்டு போறதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமா நான் வச்சிருக்கேன். இப்ப போட போற முதல் வீடியோ நம்மளுடைய முதலமைச்சர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நீட்டு தேர்வு பிள்ளைகளுக்கு வேண்டாம், அதை நான் எடுத்துடுறேன், கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான். இந்த செய்தியை கேட்டவுடனே பிள்ளைகள் எல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய நல்ல நல்ல திட்டங்களை எங்களுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உங்க தம்பிக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்டீங்க. அதே போல எங்க அண்ணனுக்கு, எங்க தம்பிக்கு, எங்க பிள்ளைக்கு நாங்க ஓட்டுகளை அள்ளி கொடுத்து உங்களை முதலமைச்சரா ஆக்கியிருக்கோம். முதலாவதாக இந்த திட்டம் மகிழ்ச்சிக்குரியதா இருக்கு. இதுல நான் ஒரே ஒரு கோரிக்கையை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். இது உங்க காதுக்கு செவிகளுக்கு எட்டுமோ என்னமோ எனக்கு தெரியாது. எல்லாருமே உங்களை நேசிக்கிறவங்க சோசியல் மீடியால இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உங்க காதுகளுக்கு எட்டும்படி இதை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். ஒரு மனிதன் அதாவது ஒரு குழந்தை ஜாதியின் அடிப்படையில இதுலதான் பிறக்கணும்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. ஜாதியை பிரிச்சது மனுஷன் தானே, மதத்தை பிரிச்சது மனுஷன் தானே. இருக்கிறவங்க இல்லாதவங்க யாருன்னு பார்த்து, படிக்க வைக்க முடியறவங்க படிக்க வைக்க முடியாதவங்க யாருன்னு பார்த்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு சலுகையை கொடுங்க. சிறுபான்மையர்களை எவ்வளவு பேர் கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சமுதாயத்துல எவ்வளவு பேர் அடி மட்டத்துல பீஸ் கூட கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்திலயாவது இந்த மதம் ஜாதியெல்லாம் பார்க்காம இல்லாதவங்க, இருக்கிறவங்க, கட்ட முடிஞ்சவங்க, கட்ட முடியாதவங்கன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை உண்மையா பொய்யான்னு ஆராய்ந்து பார்த்து உதவி செய்யணும்னு உங்ககிட்ட ரொம்ப மனசார கேட்டுக்கிறேன். ஜாதி அடிப்படையில, சாராயத்தின் அடிப்படையில, போலி சாமியாரின் அடிப்படையில அமைந்த ஆட்சிகள் எல்லாம் போதும், அதுக்கெல்லாம் ஒரு கும்பிடு. மக்களை மக்களா பாருங்க, நல்லாட்சி நடத்துங்க. நீங்க நிரந்தர முதல்வரா இருக்க இதுவே ஒரு பெரிய வாய்ப்பு. மனசார அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தி.